எபிசோட் 1ல இருந்து டாண்டடான் சீரிஸோட வில்லன் ஸ்பிரிட்டான டர்போ கிரானி கேரக்டரை செமையா பண்ணிருக்காங்க. நம்ம நிறைய பவர்ஃபுல்லான வில்லன்ஸை பார்த்திருப்போம். ஆனா டர்போ கிரானி பவர்ஸை இழந்து ஹீரோஸ் கிட்ட மாட்டியும் இந்த கிழட்டு பேய்க்கு கிவிங் அப்னா என்னன்னே தெரியாது. டர்போ கிரானி அதோட பவர்ஸை ரீகெயின் பண்ண முடியுமான்னு பாக்குறதுக்கு முன்னாடி கரண்டா டர்போ கிரானியோட மானக்கி நெக்கோ ஃபார்மை பத்தி தெளிவா பாத்துடலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது உங்கள் அனிவர்ஸ் தமிழ். டாண்டடான் சீரிஸோட பிளாட்டே டர்போ கிரானி ஓக்ரோன் மேல கொடுத்த கர்ஸை வச்சுதான் கிக் ஆஃப் பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் 4 எபிசோட்லயும் மோமோ அண்ட் ஓக்கரோனுக்கு பயங்கரமா பிரச்சனை கொடுக்குற மெயின் வில்லனா தான் கிரானியை காட்டியிருந்தாங்க. ஆனா 4வது எபிசோடோட எண்டிங்ல ஹீரோஸ் 2 பேரும் சேர்ந்து வெறித்தனமா சண்டை போட்டு ஜெயிச்சிருப்பாங்க டர்போ கிரானிக்கு அகைன்ஸ்டா. ஆனா டர்போ கிரானி செத்து போகாம மோமோ ஓக்கரோனை நியூ ஃபார்மை எடுத்து வெறுப்பேத்த போது எபிசோட் 4ல அக்கல்ட் டுவோ, அதாவது அமானுஷ்ய இரட்டையர்கள் வர்சஸ் டர்போ கிரானி ஃபைட் வேற லெவல்ல இருந்துச்சு. ஆனா டர்போ கிரானி உண்மையாவே ஓவர் பவர் தான். இந்த வயசான பேயால 100 கிலோமீட்டர் வேகத்துல ஓட முடியும். சூப்பர் நேச்சுரல் எபிலிட்டிஸை வச்சு பவர்ஃபுல்லான அட்டாக்ஸையும் பண்ண முடியும். ஆனா இது எல்லாம் தெரிஞ்சும் மோமோவும் ஓக்கரோனும் சண்டை போட பேட்டிலோட எண்டிங்ல டர்போ கிரானி ரேஜால கொஞ்சம் பிசிறு தட்டுது. ஹீரோஸ் பிளான்ல மாட்டிக்குது. அந்த ட்ரெயின் சைகோ ஆயாசேவோட வார்டிங் நெயில் பேரியரை தாண்ட லொகேஷனை பேஸ் பண்ணி தான் ஸ்பிரிட் பவர்ன்றதால ஈவில் ஆயாப்பே எரிஞ்சு போயிடுது. எல்லாருமே டர்போ கிரானி ஜெயண்ட் கிராப்ல இருந்து வெளியே எஸ்கேப் ஆகுற மாதிரி பார்த்தோம். நான்லாம் கிரானி செத்துருச்சுன்னு தான் நினைச்சேன். நிறைய பேர் அப்படிதான் நினைச்சிருப்பீங்க. ஆனா யாருமே ரியலைஸ் பண்ணாத மாதிரி டர்போ கிரானி அதோட கொஞ்சம் உயிரையும் பவரையும் வச்சு ஓக்கரன் உள்ள போயிடுது. எபிசோட் 5ல ஓக்கரனுக்கு ரொம்ப முக்கியமான அவனோட பேட்டு திரும்ப வந்திருக்கும். ஆனா பாலு காணாம போயிடுச்சுன்னு ரியலைஸ் பண்ண மோமோவோட ஹெல்ப்பால சைகோ, தண்ணி, மானக்கி நெக்கோடாலு கூடவே ஒரு பேப்பர் ஃபேனை ரெடி பண்றாங்க. மோமோ தான் லக்கி கேட்டால எடுத்துட்டு வந்திருக்கோம். ஆனா அந்த பொம்மையில ஒட்டி இருக்க டாலிஸ்மன் தான் முக்கியமே. பிளான் பண்ண மாதிரியே சைகோ பேப்பர் ஃபேனை வச்சு ஓக்கரோனை அடிக்க அந்த பொம்மையில இருந்த டாலிஸ்மன் டார்க் ஆகுது. அப்படின்னா அந்த பொம்மை உள்ள ஈவில் ஸ்பிரிட் ட்ராப் ஆகுதுன்னு அர்த்தம். சடனா அந்த லக்கி டால் ஓட ஆரம்பிச்சிருது. என்னடான்னு பார்த்தா டர்போ கிரானின்னு ரிவீல் பண்றாங்க. இப்போ டர்போ கிரானியால முன்னாடி மாதிரி சூப்பர் நேச்சுரல் ஸ்ட்ரென்த் எல்லாம் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஓக்கரோன் உடம்புல இருந்து கிரானியோட கான்சியஸ் மட்டும்தான் வெளியே வந்திருக்கும். இப்படி இருந்தும் கிழட்டு போய் ஓக்கரோனை கண்ட்ரோல் பண்ணி மோமோவையும் சைக்கோவையும் அட்டாக் பண்ண சொல்லும். ஆனா ஓக்கரோன் அவனே அந்த பவர்ஸை இப்ப யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். டர்போ கிரானியோட பிளான் எதுவுமே ஒர்க் ஆகல. 6வது எபிசோட்ல எல்லாம் டர்போ கிரானிய த்ரெட்டாவே கன்சிடர் பண்ணல. ஆனாலும் கிரானியோட ஆணவம் கொஞ்சம் கூட குறையல. ஏன்னா ஓக்கரோனோட ஃபேமிலி ஜுவல்ஸை கிரானியோட பவர்ஸுக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு அக்ரிமெண்ட் பேசியும் ஓக்கரோனை பவர்ஸை திருப்பி கொடுக்க சொல்லி கன்வின்ஸ் பண்ண பாக்குது ஈவில் ஆயா. டர்போ கிரானி கடைசியா ஹீரோஸ் கூட டீல் மாதிரி வச்சு ரீசெண்டா நடந்த இன்னொரு ஈவில் ஸ்பிரிட் சண்டையில ஹெல்ப் பண்ணுச்சு. ஆனா கிரானி கண்டிப்பா பின்னாடி பிளான் பண்ணிட்டு தான் இருக்கு. என்ன இருந்தாலும் இந்த நியூ ஃபார்ம்ல கிரானியோட கேரக்டர்ல சின்ன சேஞ்சஸை பார்க்க முடிஞ்சது. முக்கியமா ஆக்ரோபாட்டி சில்கிக்கு அகேன்ஸ்டா சண்டை போடும்போது கிரானி, மோமோ, ஓக்கரோன் 2 பேரையும் திருப்பி தர சொல்லி டிமாண்ட் பண்ணிருக்கோம். இந்த சிச்சுவேஷனை டர்போ கிரானி ஆப்பர்ச்சுனிட்டியா யூஸ் பண்ணி அதோட பவர்ஸை ரீகெயின் பண்ணிருக்கலாம். ஆனா அதை பண்ணாம 2 பேரையும் காப்பாத்துற மாதிரி நடந்துகிட்டதை வச்சு பார்த்தா ஒருவேளை ஈவில் டர்போ கிரானி நல்ல ஸ்பிரிட்டா மாறுதோ. இந்த லக்கி கேட் டாலுக்கு பெரிய மீனிங்கே இருக்கு. ஜாப்பனீஸ் கல்ச்சர்ல லக்கி கேட் டால் பாப்புலரான டாலிஸ்மனா, அதுவும் குட் லக்க தர விஷயமா பாக்குறாங்க. அதே மாதிரி பொம்மையில இருக்க கோல்டு காயினை வச்சு பார்த்தா டர்போ கிரானியோட எனிமியான ஹீரோஸ்க்கு குட் லக்க தரா மாதிரி சிம்பாலிக்கா மேக் பண்ணிருக்கலாம். ஸ்டார்டிங்ல இருந்து டர்போ கிரானிய மெயின் வில்லனா காமிச்சது மட்டும் இல்லாம கிரானி டிஃபீட் ஆன மாதிரி ஆடியன்ஸை நம்ப வச்சாங்க. ஆனா அதுக்கப்புறம் கிரானி இன்னும் ஆக்ஷன்ல தான் இருக்குன்னு ரிவீல் பண்ணி ஹீரோஸ் கூட ஜாயின் பண்ண வச்சிருக்காங்க. டர்போ கிரானி அதோட பவர்ஸை ரீகெயின் பண்ணி முன்னாடி இருந்த டெரிஃபைங் ஸ்டேட்டுக்கு போக முடியுமான்னு தெரியல. ஆனா இப்போதைக்கு கிரானி சிம்பிள் ஆஃப் லக்கா நம்ம ஹீரோஸ் கூட இருக்கு. அடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி டாண்டடான் மாங்காவோட எக்ஸ்பிளனேஷன் சீரிஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா இதோட இந்த வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அனிமி பார்க்காத உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி அனிமி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னா அனிவர்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் சைனிங் ஆஃப் பிரசாந்த் ஃப்ரம் அனிவர்ஸ் தமிழ்.